வணக்கம், உங்கள் மீனவன். நாளைக்கு நம்ம திருப்பூரில் வந்துக்கிட்டு சூப்பர் கிராண்ட் ஓப்பனிங். அதுக்காண்டி நம்ம பிடிச்ச 24 மணி நேரத்தில் மீனை கொண்டு வந்து நம்ம கடையில் வைக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக வரப்போது வாங்கி சாப்பிடுங்க. மெயினாக வந்துக்கிட்டு நிறையா பேர் அது என்னடா பிடித்த 24 மணி நேரத்தில் எப்போ பாரு இதே டைலாக்கே சொல்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறது என்னுடைய கடமை. ஏன்னா நான் அந்த பிடித்த 24 மணி நேரம் சொல்கிற கான்செப்ட் வந்து நான் முதல்ல தொடங்கும்போது எல்லாருமே என்னப்பா முட்டாள்தனமாக இருக்குது, எப்படி 24 மணி நேரத்தில் கொண்டு வருவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா, கடல் எங்கேயோ இருக்குது, கடல்லேருந்து கொண்டு வந்து எப்படி 24 மணி நேரத்தில் கொடுக்க முடியுன்னு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தவங்க 24 மணி நேரம் கொடுக்காங்களோ கொடுக்கலையே நிறைய பேர் அந்த கான்செப்டை அவங்க கடையிலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாங்கள் கண்பட நானே பார்த்துருக்கேன். பிடிச்ச 24 மணி நேரம் சொல்லி நிறைய பேர் அவங்க தாரகமந்திரம் மாதிரியவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை எத்தனை பேர் சாத்தியப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னால் அதை சாத்தியப்படுத்த முடியும். எப்படி நீ அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வந்துக்கிட்டு அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்கள் மூக்கையூர் தான் காரணம். மூக்கையூரில் வந்து நீங்கள் எல்லா ஊர்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா கடற்கரையிலையுமே வந்துக்கிட்டு என்னன்னா 24 மணி நேரத்துலேயும் மீன் பிடிப்பாங்க, 10 நாள்லேயும் மீன் பிடிப்பாங்க, 1 மாதத்துலேயும் மீன் பிடிப்பாங்க. அது வந்து அந்த அவங்க போகிற தொழிலை பொறுத்து எல்லாருமே 24 மணி நேரத்தில் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் சின்ன படகாக இருந்தாலுமே 24 மணி நேரத்தில் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பெரிய படகுனாலாம் 12 மணி நேரம் தான், ஒரு நைட்டு மட்டும் தான் அங்கே போவாங்க. இங்கே வந்து அதிகபட்சம் டோக்கன் சிஸ்டம் சொல்லுவாங்க. டோக்கன்னா கவர்மெண்ட் வந்து முதல்ல கடலுக்கு போகிறதுக்கு இந்தந்த நாட்கள் தான் போகலான்னு அறிவிப்பாங்க. எப்பப்போனா இங்கே வந்துக்கிட்டு திங்கக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை காலையில் வருவாங்க, செவ்வாய்க்கிழமை போயிட்டு புதன்கிழமை காலையில் வருவாங்க, வியாழக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வருவாங்க. இப்படி எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி இந்த இடப்பட்ட நாளில் போல் வள்ளங்க வரும். 6 நாளுமே எங்கள் ஊரில் தினமும் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. எப்படின்னா 3 நாள் விசைப்படகுக்கு 3 நாள், 3 நாள் நாட்டுப்படகுக்கு 3 நாள், மொத்தம் 6 நாள். சண்டே ஒரு நாள் மட்டும் எங்கள் ஊரில் கடலுக்கு போக மாட்டாங்க. இப்படி எங்கள் ஊரில் பிடிச்சிட்டு வர்ற மீனை நாங்கள் வந்துக்கிட்டு அப்போமே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கடையில் நம்ம சொந்த வண்டியை வச்சு நம்மளே டெலிவரி பண்ணுறனால பிடிச்ச உடனேயே நம்ம எந்த கடைக்குனாலும் கொண்டு வந்து கொடுக்குறனால தான் நம்ம 24 மணி நேரம். நீங்கள் நம்ம கடையில் மீனை வாங்கி பாருங்கள், அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் அந்த 24 மணி நேரம் கான்செப்ட்டு. இது வந்துக்கிட்டு எல்லோரும் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறவங்க இருப்பாங்க. என்ன உலகத்தில் முடியாததில் யாராலையும் கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யும்போது இன்னொரு விஷயத்தை செய்யத்தான் செய்வாங்க. ஏன் முதல்ல கடலில் மீன் பிடிச்சி வீடியோ போட்டது நான் தான். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 சேனல் வர்றது இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இந்த 24 மணி நேரம் கான்செப்ட் வந்து நம்ம கடைகளுக்கு கொண்டு வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நிறையா பேர் 24 மணி நேரமாக அவங்க கடையில் எழுதியிருக்காங்க, 24 மணி நேரத்தில் மீனை கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து அது எப்படா 24 மணி நேரத்தை கொண்டு வரேன்னு கேட்காதீங்க. 24 மணி நேரத்தில் ஒரு மீனை கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இவ்வளோ குவாலிட்டியான மீனை நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ குவாலிட்டியான மீனை வந்துக்கிட்டு நம்ம உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் வந்து நம்ம மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மீன் சமைக்கும்போது மீன் குழம்புல கெட்ட ஸ்மெல் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா அது பழைய மீன், சரிங்களா? குழம்பு வச்சாலே மணக்கணும். அப்படியே அந்த மீன் பச்சை மீன் அப்படியே கறி வாசம் அப்படியே மணக்கணும். அதுதான் சுவையான சூப்பரான மீன். அதே மாதிரி மீன்களில் வந்து நிறையா பேர் கேட்காங்க, என்னென்ன பார்மல் கலக்குறாங்களாமே, பார்மல் கலக்குறாங்களாமே அப்படின்னு. இந்த ஃபார்மல்னு சொல்கிறது ரொம்ப காலமாக நம்ம நியூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். அந்த மீன் ஃபார்மல்னு சொல்கிறது ஒன்று என்னதுன்னா, மீன் வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக் பண்ணுன்னு நினைக்கிறவங்க தான் அதை கலக்க வாய்ப்பு இருக்குது. மீனை பிடிக்கிறாங்க, உடனே விற்கிறாங்க, மக்கள் உடனே வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஏன் கலக்கணும் தான் கேட்குறேன். மாதக்கணக்கில் வைக்கணும், அந்த மீனை மாதக்கணக்கில் வச்சு அது ஏன் மாதக்கணக்கில் வைக்கிறாங்க, அப்போவுமே விற்றுடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நிறைய மீன்கள் விலை சில இதெல்லாம் டன் கணக்கில் போட்டுகளில் வந்துடும். அப்போ விலை சீப்பாக எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி அப்போ விலை கிடைக்கிற டயத்தில் விற்கிறேன்னு நினைக்கிறவங்க வந்து அதை வந்து அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த தப்பு நடக்குது. அன்றைக்கே பிடிக்காங்க, அன்றைக்கே விற்பனை செய்கிறாங்க, அன்றைக்கே கடையை காலி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு பார்மல்? அவங்களுக்கு பார்மலே தேவை கிடையாது. அதனால் அந்த மாதிரி அன்றைக்கே கொண்டு வர்ற மீனை அன்றைக்கே விற்று அன்றைக்கே கடையை காலி பண்ணிட்டு மறுநாள் புது ஸ்டாக்கு கொண்டு வர்ற கடையில் மட்டும் மீன் எடுங்க. இதுதான் நம்ம உங்களுக்கு கொடுக்குற ஒரு மீனவனாக கொடுக்குற உங்களுக்கு ஒரு அட்வைஸு. 260 70 70 80 280 நம்ம எத்தனை மீன் அடிக்க எத்தனை மீன் அடிக்க பார்மீனே அடிக்க கீழே ஒன்று எடுத்து போடுங்க. எல்லாரும் மீனை போட்டு புறக்கி கிடைக்கு போகிறத மாற்றிக்கிறீங்கல்ல. 230 280 ரூபா போகிற மீன் 220 ரூபாய் தள்ளி விட்டு போப்பாக்கிய
என்ன வித்து குடிக்கிற மீன்? 300 ரூபா. 300 300 300 300 ரூபா. 60 ரூபா கம்மியா வித்து குடிக்கிய. என்னதுக்கு அப்படி விக்கிறீங்க? அட எங்கடா வித்து கொடுத்த? இழுத்து வச்சு தாண்டா வச்சு. யாரு 300 300 ரூபா. 300 300 300 கேளுங்க 300 ரூபா. 3640 ரூபா. என்ன வண்டியை கிட்டிக்கிட்டு வந்துட்டு அடிக்கிற என்ன மீன் எடுத்த மாதிரியும் தெரியல. ஒரு நாள் கிட்டிக்கிட்டு அடிக்கல எடுத்து உலகத்தை பாருகிறாரே. செந்தில் வச்சுட்டாப்ல 700 செந்தில் கேள்வி. செந்தில் 710 710 720 30 40 40 அவங்க கேள்வி 40 50 செந்தில் 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 750 750 740 50 செந்தில் செந்தில் சத்தம் போடுறோம் 740 740 740 இருக்கா செந்தில் செந்தில் மனமனண்டே 740 740 740 ரூபா 740 740 780 740 பாத்துக்க 740 பாருங்க 740 740 ரூபா. அடிக்கிறேன்